யாருக்கு போய் காட்டுறீங்க? ஒன்று நடக்காது. இன்னொன்று படுகுழப்பம் என்னடா, நீ அங்கேயும் இல்லை இங்கே இல்லை. ஆகவே இந்த இடத்துல நீங்கள் தயவு செய்து என்ன சொல்கிறாங்க, பி ட்ரூ டு thine own self be true. இது இந்த கிரேக்க ரோமில் இருக்க அந்த எழுதியிருக்கு, அது எழுதி மற்ற மொழியில் வேறு மொழிபெயர்ப்பு. உனக்கு நீ முடியுங்க உண்மையாயிரு, மற்றவங்களுக்கு ஒரு உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை நீங்கள் குட்டுங்கோ, யாரையும் ப்ளீஸ் பண்ண வேண்டிய அவசியம் முடியுங்கோ இல்லை. நீ அதான் செய்ய கொண்டிருக்காய். என்ன செய்கிறாய்? அவரை இவரை இல்லை, இதெல்லாம் என்ன ஜோக்கு? இப்போ நான் என்ன சொல்லி கொண்டிருக்கேன்? கேப், இடைவெளி. முதலாவது உடம்படுத்து, ரெண்டாவது மனம், தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம். கவனம் வரும். மனம் என்ற எண்ணங்கள். நீ எந்த எண்ணத்தை எடுத்தாலும் அதில் ஒரு பெயர், ஒரு உருவம். அதுக்கு நீங்கள் உனக்கு ஒவ்வொன்று அழகாக இருக்குது. என்ன? அத்திபாதி பிரிய நாம ரூபம். இந்த உலகத்தில் எதை எடுத்தாலும் 5 இருக்கும். அதில் அத்திபாதி பிரியம்னா சச்சிதானந்தம். அந்த பொருள் இருக்கிறது, அது உயிருள்ளதாக இருந்தால் அதுக்கு தான் இருக்கிறது தெரியும். மற்றது அதுக்கு அது ஆனந்தம், சச்சிதானந்தம். அதை விட பெயரும் உருவம். சரி, இப்போ நம்ம திரும்பவும் கனவு தான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தால் தான் உதவியாக இருக்கும். அங்கே இந்த சூக்ஷ்ம சரீரமாகிய என்னது மனம் இருந்ததோ இல்லையோ? எஸ். புத்தி, அறிவு, சித்தம், அங்கே இத்தனை பழைய எண்ணமெல்லாம் இருந்து அகங்காரம் 4 இருந்தது. இது சூக்ஷ்ம சரீரம். சொல்லுங்க வேதமா, சொல்லுங்க என்ன சூக்ஷ்ம சரீரம் உண்டு? அகங்காரம் 4 இருந்து. ஆனால் இந்த 4ம் நீ கண்ணை முடித்தோடனே 4 இருக்கல. ஆனால் கனவு கண்ட நீ இருந்தாய், நீ தானே அந்த அஸ்திபாதி பிரியம். நீ இருந்தாய், உனக்கு உனக்கு தெரியும் என்ன? அங்கே வந்த நாம ரூபம் இருந்தது போல. இங்கே இந்த விழிப்பு நிலை எக்ஸாக்ட்லி தி சேம். நீங்கள் நிறைய நிஜத்துக்கு வாங்கண்டாரா கேட்டால் நாளே இன்றைக்கு நீ சாக போகிற. சொல்ல நிஜத்து ஹலோ. சரி, அப்போ நல்லா பாருங்க. அப்போ இடைவெளி எதுக்கு? இப்போ இந்த விழிப்பு நிலையிலேயே நீ இதை அறிஞ்சு என்னது சூக்ஷ்ம சரீரத்துக்கும் இடைவெளி எடு. அதாவது எனக்கு வர அவ்வளோ எண்ணங்களும் இல்லை, அது உண்மையிலே சச்சிதானந்த அஸ்திபாதி பிரியமே ஒழிய நாம ரூபம் இல்லை. வந்துட்டு போட்டுமே. இப்போ நான் இந்த இடத்துல முதலும் சொல்கிறேன், அந்த நாம் அலைய உதாரணம் எடுத்துக்கொண்டா, இல்லாட்டி தங்க ஆபரணங்களை உதாரணம் எடுத்துக்கொண்டா, அங்கே இருங்க பேர் உருவம் கூட சொல்லுங்க, அது தண்ணி, இது தங்கம் உதாரணம். அப்போ பேர் உருவத்துக்கு நீ முக்கியம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்கு? அந்த அஸ்திபாதி பிரிய சச்சிதானந்தன் அங்கேயும் இருந்தது, இருக்கும். அப்போ நீ என்ன பண்ணுறாய்? இப்போ தூல சரீரத்தை தூரம் எடுத்தாய், இப்போ சூக்ஷ்ம சரீரத்தையும் தூரம் எடுக்கிறாய். இப்போ இந்த இடத்துல உங்களோட கஷ்டம் என்னென்னா, நீ அந்த சூக்ஷ்ம சரீரமாக இருக்கிற காரணத்தால் நீ என்னால் கேப் எடுக்க முடியாது. இந்த இடத்துல ஞானமயம் தப்பகா. அதை நான் திரும்ப ஏன் சொல்கிறேன், இப்போ என்னால் அடிக்கடி சொல்லி கொண்டிருக்கேன், நீ ஐதர் பி ஹியர் ஓ தேர், டோன்ட் மிக்ஸ் அப் திங்ஸ். அப்போ நீ இப்படி மிக்ஸ்அப் பண்ணுறதால இல்லை, நீ அதுவும் அந்த சூக்ஷ்ம சரீரத்தானே இருக்கிற, எப்படி நீ கேப் கொடுக்க முடியும்? அதுக்கு தான் தவம் செய். அவங்கண்டா இல்லை, நல்லா பார். உனக்கு அத்தனை எண்ணங்கள், எந்த எண்ணமாக இருந்தாலும் இல்லை, அது மனமாக இருக்கலாம், புத்தியாக இருக்கலாம், சித்தமாக இருக்கலாம், அகங்காரமாக இருக்கலாம், அவ்வளவும் என்ன அந்த சைத்தன்யம் இருக்கிறபடியே தான் அந்த கனவுல நாளும் இருந்தது. அங்கே நான் என்ற அந்த என்னது அந்த சைத்தன்யம் இருந்தபடியாக அந்த நாளுக்கும் முடியுங்க இருந்தது. இப்போ என்ன ஒன்று? ஸோ இப்போ ரியலைஸ் பண்ணி இந்த விழிப்பு நிலையிலையும் எனக்கு வர அத்தனை எண்ணங்களும், அது மனத்தால் இருக்கலாம், புத்தியாக இருக்கலாம், இல்லை அந்த பழைய என்ன சப்கான்ஷியஸ் அன்கான்ஷியஸ் எண்ணங்களாக இருக்கலாம், அகங்காரமாக இருக்கலாம், 4மே எண்ணங்கள், 4மே. இப்போ என்ன பண்ணு? இங்கே இருந்திசை அது வருகிறது பார். இது இந்த பார்ப்பவர் சாட்சி அந்த இடத்துல அற்புதம். பார்க்கும் நான் இருக்கிறேன் ஒழிய
அந்த கனவு அந்த எளிமையான அவ்வளவும் போன மாதிரி பார்க்கப்படும் இந்த நாளும் முடி அதில் அப்படி திடமாக இருக்கும். எஸ், இப்போ நீ எல்லாம் பார்த்தேன்டா, எனக்கு நல்லா இருந்தது. அந்த ஓஷோமானிட்ட ஒரு பெரிய ரிப்போர்ட்டர் அமெரிக்கா, அவர் அந்த இருந்தார் அங்கே வருது. அவர் கேட்டார், உங்களோட தத்துவம் என்ன, நீங்கள் என்ன செய்கிறீங்க? அவர் தான் சொன்னார், நான் ஒன்றுமே செய்யலை, நான் சாட்சியாக ஆஸ் அ விட்னஸ் வாட்ச் எவ்ரிதிங். அது சொல்கிறார், நீ எண்ணம் வருகிறது, அதை நீ பார்க்குற, எண்ணத்துக்கு உனக்கும் சம்மந்தம் இல்லை. பார்க்குறவர் வேறு, பார்க்கப்படுவது வேறு. அதனால சொல்கிறேன், நான் குளிக்கக்குள்ளே குளிக்கிற ஆள் வேறு, குளிக்கிறத பார்க்குற ஆள் வேறு. அது மாதிரி எல்லா உதாரணத்தையும் எடு. நீ நிச்சயமாக இல்லையோ திரும்ப கனவு எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே நடந்த அத்தனைக்கும் உனக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. நீ பார்த்தாய், கனவை கண்டேன். சொல்லுங்க, கனவை அனுபவித்தேன். யாரை சொல்கிறதா? எவ்வளோ முழுக்க சீன் ட்ரீம். நான் கனவை முடியுங்க கண்டேன், கனவை கண்டேன். சரியானே? என்னது அப்போ கண்டவர் வேறு, கனவு முடியுங்க இங்கேயும் வரும். அது சாதாரண உங்களால் இப்போ நீங்கள் இருக்கிற ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸில் இம்பாசிபிள். நான் உங்களோட பணிவோடு என்ன அந்த ஒரு அன்போடு இல்லை ஆதங்கத்தோடு சொல்கிறேன். நீங்கள் இருக்கிற இது என்ன எல்லாரையும் முட்டாளாக கொண்டு இருக்கணும். நோ, அப்போ அதான் என்ன சொல்கிறேன், என்ன விட்னஸ். நான் ஒன்று செய்கிறேன், எதை எல்லாத்தையும் நான் சாட்சியாக நடக்கிற அத்தனையும் பார்த்து கொண்டிருக்கு. ஆகவே பார்ப்பது வேறு, பார்க்கப்படுவது வேறு. அவனை விளங்க. ஆனால் உங்களுக்கு முடியாது. ஏன் அங்கே போய் சேர்ந்தோடனே நெவர் மாலை போய் பார்க்குறேன். என்ன இல்லை என்ன அப்பா நான் பைத்தியமாக இருக்கப்பா கப்பாளி முடியும் உங்களால்? நோ, நாட் பாசிபிள். ஒரு நாம கிளியர். அப்போ நீ போய் காட்டாமல் என்ன சொல்லு, இல்லை இதில் இங்கே ட்ரை பண்ணு, இல்லை இது இன்டர்னல், வெளியில் ஒன்றும் தெரிய வேண்டிய அவசியம். ஆனால் உங்களுக்கு வெளியில் எங்கேயோ நீங்கள் ஏன் உள்ளுக்கு செய்கிற அளவுக்கு உன்னால் முடியாது. ஏனெண்டா நீயே சாலிட் ஈகோ. என்ன நான் என்னோட நண்பர்கள் என்ன சரணாகதியை பற்றி சொல்லி கொண்டு வந்தேன். சரண்டர் என்ன அது இந்த யோக அஷ்டாங்க யோகத்தில் வருது. ஈஸ்வர பிரணிதானம். ஈஸ்வர பிரணிதானம். யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணத்தியான சமாதியை விட்டு போட்டு அது இன்னொன்று இருக்குது. நீ இவ்வளவும் செய்தும் ஒன்றும் நடக்காது. ஈஸ்வர பிரணிதானத்வா, அதால் மட்டும் முடிய வேண்டியிருக்கு. நீ எப்படி ஈஸ்வர பிரணிதானம் சரண்டர் பண்ண முடியும் இந்த பரம்பொருளுக்கு? ஏன் நீ சொல்லிடாக இருக்கும் வரையும் பண்ண முடியாது. நோ, அது இப்போ நான் சொன்ன மாதிரி சன்னியாத பற்றி சொன்னேன். இந்த அறிவில் ஒரு தெளிவு வரும், நான் இல்லை. உதாரணத்துக்கு அலை எடுத்துக்கொண்டா அலை பார்க்குது, தண்ணி தான் இருக்குது, நான் இல்லை. அந்த அவனோட தாவன் சொல்லு தங்கம் இருக்கு என்ன காணலை என்ற ஒரு நிலை வந்தால் சரணாகதி நடக்கும். நீ அதை பண்ண முடியாது. அது அழகா ஒரு ஸ்லோகத்தில் வருது, நான் சரணாகதி பண்ணி விட்டேன் என்றதை சரணாகதி பண்ணு. நான் கடைசி அனுப்பியிருக்கேன், அற்புதமாக இருக்கு. நான் என்ன யார் பண்ண நீ பே குத்து இதுதான் பே காட்டுறீங்க திரும்பவும் யூ காண்ட். அப்போ சரணாகதி பண்ண உடனே ஆக்சுவலி இட் இஸ் க்ளோஸ் டு ரியலைசேஷன். ஏன் நீ இல்லையே, இப்போ உனக்கு தடையாக இருக்க நீ. அதுலேருந்து தான் இந்த குருநாதர் நல்ல ஞாபகம், தண்டவத் பிரணாமன்னு சொல்கிறேன். ஒரு தண்டைன்னா தடி இல்லை, ஒரு தடியை நீ விட்டேன்டா அப்படியே விழுமா, இப்படி வளைஞ்சு உளிஞ்சு விழுமா. அப்போ அது மாதிரி நமஸ்காரம் பண்ண வேண்டி இருக்காது. நமஸ்காரம் சரியா? அப்போ என்னது முதலாவது என்னது தூல உடம்பு, ரெண்டாவது சூக்ஷ்ம உடம்பு தான் நீங்கள். இப்போ அதை நீ தூரத்து வைக்கிறதுக்கு இவ்வளவு சாதனை செய்வேன்னு தெரியுமா? என்ன இன்னும் என்ன நான் உங்களை எல்லாரையும் பார்க்குறேன், அனுபவம் கிடைக்கும் எனக்கு அற்புதமாக. அப்போ ஏன் நல்லா தெரியுது நீ 18 வருஷமும் 16 வருஷம் சொல்லி கொண்டிருக்கீங்க, அவ்வளவு நாளும் அவ்வளவு வருஷங்களும் நீ தொடர்ந்து முடிச்சுட்டானே, அதை முடித்தாய் இல்லையோ? ஆனால் இங்கே அதை விட மோசம்.
அதான் அது பாருங்கள், இந்த அற்புதம் என்னென்னா ஒரு இடத்த வருது இந்த ஞானம், அந்த ஆத்ம ரியலைசேஷனும் என்லைட்டன்மெண்ட்டுக்கு 2-3 ஒன்று கண்ணை மூடி முடிக்கிற எவ்வளோ நேரம் முடிக்கணும், மற்றொரு ரோசா பெட்டல் எடுத்து கையில் நசைக்க, அப்புறம் இன்னொன்று வருது ஒற்று குதிரை வீரன், அவனோட பாருங்க குதிரை ஓடிக்கொண்டோட பக்கம் பாய்வாங்க இல்லை, அவன் அந்த குதிரையில் பாயிறது கூட இப்படி தான், இதுதான் வருது. வேன் இப்போ நம்மளால் அது முடியாது. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த இடத்துல நான் தவறுகிறேன்றதை கண்டுபிடிங்க. அதாவது நம்ம விளையாடுறோம், சூக்ஷ்ம உடம்பே நான் என்று நான் பிடிச்சி கொண்டு அதில் கேப் இப்படி வர போகுது, இடைவெளி எங்கே வரும்? இந்த சாதனை செய்தால் தான் வரும். அதுதான் சன்னியாகத்தை போய் சொன்னேன் நான். அதை எடுக்காட்டி கூட அறிவால் செய்ய மொட்டை அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் மொட்டை உள்ளுக்கு அடிக்க வேண்டிய அதான். தூளை சூக்ஷ்ம இப்போ நீ இதை செய்தேன்டா ஒழுங்கா என்ன மனம் புத்தி சித்தம் அகங்காரனால எண்ணி இந்த ஓப்பன் ஏற்றணுமா அது முன்னாலே நீ பார்த்தேன்டா என்ன நடக்குது, இது நானும் நான் இல்லை, அதுக்கு நீ ஒவ்வொரு நாளும் கனவு எடுத்துகிட்டு வா. அங்கே நான் சொல்லிட்டா இருந்தேன், உடம்பாக இருந்தேன் இல்லை அது இல்லை. அடுத்தது காரணம் சரியிடும், காரணம் சரி அறியாமல், காரணம் அறியாமல் எனக்கு தெரியாது அவ்வளோதான் சரியானே. அப்போ என்ன சொல்லணும் அதை இப்போ நம்ம செய்கிறதெல்லாம் உண்மையிலே காரண சரீரத்தை கரைக்கிறது தான் நம்ம செய்து கொண்டிருக்கோம். நீ பாம்பை பார்த்தாய் லைட் அடித்தோடனே கயிறு, அலையை பார்க்குறாய் விசாரித்து பார்த்தா தண்ணி, நீ ஆபரணத்தை பார்க்குறாய் விசாரித்து பார்த்தா தங்கம். இது போல் இந்த காரண சரீரம் எப்படி இந்த அறிவால் பார், அங்கும் என்ன இருக்குது, நீ எழும்பி தூக்கத்தில் இருந்து எழும்பி காரண சரீரம் அங்கே இருக்குன்னு சொல்கிறான். ஏன் அந்த காரண சரீரம் வேண்டா தூக்கத்தில் இருக்குன்னு சொன்னால் நம்ம மாதிரி முட்டாளுக்கு தான் அதை சொன்னது, அறிவாளிகளுக்கு சொல்லலை. ஏன் இப்போ நீ தூங்க போனாய், தூங்கினாய், எழுந்தாய், அந்த தூக்கத்தில் நீ இருந்தாயா? நீ என்று நினைக்கிற இந்த ஈகோ ஜீவாத்மாவை ஈகோ வட்டவர் அது அங்கு இருக்கவில்லை. அப்போ நீ எழும்பி நான் தூங்கினேன் என்று சொல்லக்கூட நீ யாரை சொல்கிறாய்? இந்த சரக்கை தான் சொல்கிறேன். பொய்யோ இல்லையோ? பொய். ஆனபடி தான் அது காரண சரீரம் இருக்கிறது எங்கே ஆழ்ந்த உறக்கவே சொன்னேன். ஆனால் நீ அறிவால் பார்த்தேன்டா காரண சரீரம் உண்டு இருக்கவில்லை. பிரதானி உபனிஷத் அப்படியெல்லாம் இல்லை, ஈவன் மாண்டிக்க உபனிஷத்தில் என்ன சொல்கிறாங்க, என்னது விழிப்பு நிலை கனவு நிலை உறக்க நிலை கூட பிராக்ஞா நாரி ஐ நோ ஐ வாஸ் சரியானே. அப்போ அப்படி பார்த்தேன்டா காரண சரீரமும் முடியுங்கோ இல்லை. அப்போ நீ பியூர் நான் அந்த என்னது அகம் பிரம்மாஸ்மி பிரஜானம் பிரம்மா அயம் ஆத்மா பிரம்ம. இப்போ கனவெடுத்தேன்டா அங்கே நான் என்று சொன்ன அந்த சொல்லிட்டு நான் அந்த தூய தைஜஸாகவே தான். ஆழ்ந்த உறக்கத்தில் நான் தூங்கினேன் என்று எழும்பி சொல்கிற அந்த நான், அங்கே இருந்த நான் இந்த ரெண்டு உண்டு, அது பிராஜ்ஞா. அப்போ இங்கும் இல்லை இந்த அறிவை நீ தெளிவாக இருந்து தியானம் பண்ணி அப்சர்வ் பண்ணி சொந்தமாக்கினா இங்கும் நீ என்ன அந்த சத்திய பொருளாய் தத்துவமசி தெள்ளத் தெளிந்தார். பாருங்கள் அந்த வார்த்தையில் நான் சொல்கிறது அவ்வளோதான். தெள்ளத் தெளிகிறது எப்படி என்று சிவபுராணத்தை சொன்னதுன்னா விளங்கப்படுத்தி கொண்டிருக்கு. அவர் தெளிஞ்ச தெள்ளத் தெளிவு இருக்கு இல்லையோ. ஆனால் நீ இந்த எழும்பினொன்னே இந்த தெளிவெல்லாம் அங்கே அரோரா இல்லை, நீயே வச்சுக்கோ. என்ன நீ படிப்பிச்சது நீ வச்சுக்கோ, படிப்பை நீ வச்சுக்கோ, நாங்கள் ஃப்ரீயாக வீட்டை போயிட்டு வரோம் பிள்ளையும் குட்டி. அப்பா செல்லாது, நம்மளை ஏமாத்தினது போதும்ப்பா, நீங்களாம் உண்மையில் ஏமாத்துறீங்க போல. இனாஃப் இஸ் இனாஃப் சரியா. இப்போ ஏமாத்த நிப்பாட்டிட்டு என்ன நடக்குண்டா ஒரு நாள் வரப்போகுது. உங்களுக்கு நான் சொன்னேன் ஒரு குருநார் அவர் சொன்னார், ஒரு பாட்டே இருக்குது, ஜனம ஜனமே அப்போ நான் குரு அவரா குருதேவ என்னன்னா பார்த்தா அதான் சொன்னார், நீ இன்னொரு கண்டுபிடி இந்த பிறகு ஞாயிற்றுக்குள்ளே நாள் இதை அடைய முடியண்டா. அவ்வளோ பிளஃபர்ஸ். சரி சார் நான் என்ன வரேன்டா, நம்ம எல்லாரையும் மாற்றி கொண்டு வந்த பல உறவிகள் இப்போ இந்த படிப்புக்கு வந்து நான் என்ன போகிறேன்
சொல்லு சத்தமா அப்பா சத்தம் சொல்லையா. இப்போ நான் என்னை ஏமாத்துற இவ்வளோ நாளும் மற்றவங்களை ஏமாத்துறேன். நான் இப்போ என்னை ஏமாற்றுறதுக்கு அவ்வளவு எக்ஸ்பர்ட் இன் சீட்டிங் மை செல்ஃப். இது சத்தியம். அதான் நான் உன்னை சொன்னேன் ஒரு நாள் எங்களுக்கு குருநாதர் முன்னுக்கு இருக்கிறேன். கனடா இருந்தால் அவள் சிவானந்த ராதா அற்புதமான டிசைப்பிளுக்கு சுவாமி சிவா குருதேவர் அவன் வாரண்டுன்னு எங்களோட குருநாதர் எக்ஸ்பர்ட் குரு பெஹேன் சொல்கிறது. அதாவது இந்த உடம்பு அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாம் அந்த உடம்பு இந்த இது பேஸ்ட் ஆன் சொல்லிட்டு இந்த என்ன சொல்கிறது இந்த உடம்பு சொல்கிறது இந்த குரோஸ் போடியோ அன்னமய கோஜெல்லாம் அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. அதை தான் கொடுத்தான், வேறு என்ன கொடுத்தாங்க. ஆனால் இந்த ஞானத்தில் இந்த குரு கொடுக்குறது இது என்ன சரீரம் அது இது ஆத்ம சரீரம். ஆனால் அந்த நட்பு மிக ஆழமாக இருக்குது. நான் பார்த்தேன். என் நண்பன் ஒரு சாலோடு தெரிந்தார் சாம்ஸ்வரப்பன். எனக்கு தெரியாத இருக்கிறன்னா போகிற வழியில் ஒரு ஃபோன் பண்ணால் உடனே அந்த ஃபோனை கொடுங்கோ. அவன் ஒரு அதில் மாத்தாஜியோ சாணுவம்மாவோ கொடுத்தோடனே ஹேய் நீ வார வழியெலாம் நான் இருக்கேன் இங்கே வாங்கோ சாமியை கூட்டிகிட்டு வாங்க. அவங்க போனால் அப்படியே கட்டிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5-10 நிமிஷம் ஃபோட்டோ எடுத்தாங்க. இல்லை விடவே இல்லை என்ன. அப்புறம் அடுத்த நாள் என்ன அது பேஸ்ட் ஆன் ஆத்மன். அந்த ரிலேஷன்ஷிப்பு இதில் பேஸ்ட் ஆன் சத்தியம் காலம். என்ன சொல்ல வரேன்டா, இப்போ நீங்கள் தயவு செய்து நீங்கள் இந்த லெவலுக்கு வாங்க. இந்த ஃபிசிக்கல் பாடியிலிருந்து ஸ்பிரிச்சுவல் பாடிக்கு வாங்க. நான் இனஃப் ஏன் முன்ன உதைக்க போகுது முதலே உதைச்சிட்டு எல்லோரும் 30 கடந்துட்டாங்க இல்லையோ. என்ன 16-18 மன்னிக்கலாம் இல்லை இன்னும் மன்னிக்க முடியாது. சரியானே எங்கே போகிறாய் நீ? அந்த கதையை சொல்லட்டா. இந்த சுவாமி சிவானந்தர் சென்டினர் அந்த உலகம் முழுக்க அவர் அற்புதமான சிஷ்யமார். அவர் எங்களோட குருநாதர் சுவாமி கிருஷ்ணாஜி மகாராஜ், வெங்கடேஷாஞ்சி மகாராஜ், அப்புறமா சச்சிதானந்த சுவாமிஜி, அப்புறம் மாதிரி எல்லோரும் ஒரு லைனில் பார்க்க அது தெய்வீகமாக இருந்தது. பார்த்து எனக்கு இப்போவும் கண்ணுக்குள்ளே இருக்குது. அவள் சத்தம் நிறைய பேர் இருந்தான். சத்தம் ஒளியில் இல்லாமல் எங்களை குருநாதர் நான் ஒரு கேள்வி கேட்கலாமா அவர் பண்ணி மிச்சம் பண்ணி வச்சுருக்கேன். சாமி தயாரிச்சு நேற்றைக்கும் இன்றைக்கும் என்ன வித்தியாசம் அவ்வளோதான் கேள்வி. வாட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எஸ்டர்டே அண்ட் டுடே. அங்கே சபையில் இருந்தாங்களே சொல்லி கொண்டு இருந்தாங்க. நான் சொல்லுவேன் இன்னொன்று கடைசியாக விஷ்ணு தேவான் சுவாமி அவர் பெரிய யோகி அது பியூட்டி. நான் சொல்கிறேன் இந்த நட்பு அது ஏண்டா இது ஒன்று சொல்லுவாங்க ஆத்மீக சம்பந்தம். அதனுடைய அது பெரிய ஆழம். சாமிஜி நான் சொல்லலாமா சொன்னார். கமான் சாமிஜி கோ ஹெட். ஒன் டே க்ளோசர் டு கிரேவ். அவர் சொன்னார் பர்ஃபெக்ட் ஆன்சர். இன்றைக்கு நீ என்ன புதைக்கிறட இங்கே புதைக்கிறத அங்கே நீ கிட்ட இருக்கிற நேற்றை விட இன்றைக்கி ஒரு நாள் பக்கத்தில் பாருங்க. அப்போ நான் எப்படி சொல்கிறேன் விவேக வைராக்கியம் சொல்லுவோம். இன்றைக்கு நான் அனுப்பியிருக்கேன். அது விவேகம் வைராக்கியம் என் பெருமான்ற 6 திவ்ய குணங்களில் 2. அப்போ அது உனக்கு வேணும். நீ சும்மா வருமா கேள் அழு. நான் சொன்னேன்ப்பா அதே என்ன ஓகே. ஸோ நீ கேப் நம்மளோட தலைங்க என்ன இடைவெளி தொடங்கினது இப்படி. அதாவது ஒரு கோபம் கொண்டு வருது. அவன் நிச்சயமாக என்ன கோவப்படுத்துகிறான். நீ என்ன பண்ணுறாய் போஸ் ஒரு இடைவெளி கொடுக்குறாய். என்னது உடனே நீ அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் வெயிட் 10 செகண்ட். அதான் நான் தொடங்கினேன். கொடுத்துப்பார். அவனால் இந்த உங்களோட மெடிக்கல் டேர்மில் அப்படின்ற சொல்கிறது அது ஃப்ரண்ட்டில் இருக்கான். உன் அறிவு அப்போ இமோஷன் வரக்குள்ள அது என்னது ஃபைட்டோ ஃப்ளைட் அது வேலை செய்யுமா. ஆனால் ஒரு 10 செகண்ட் கொடுத்தேன்டா உண்ட முன்னுக்கு இருக்க ஃப்ரண்டல் கோப்பையதோட கூட அது சொல்லுதான் வெயிட். என்ன நடக்குது அந்த 10 செகண்டில் நீ இமோஷனில் இருந்து என்ன அறிவுக்கு வந்துட்டாய். அந்த கதையே சொன்னேன். 24 மணிக்கு அது பிறகு
செய்கிறத அவர் செய்யவே இல்லை. அப்போ அதான் தொடங்கினது. அதாவது இங்கே சாதாரண உண்ட டெய்லி வாழ்க்கையிலேயே நீ இல்லை உண்ட இமோஷனுக்கு எந்த இமோஷனாக அதான் சரி. அப்போ அப்படி நான் இன்றைக்கு ஞாபகம் சொல்லுவேன். எந்த ஃபேவரெட்டு டிஐன்னு சொல்லுங்க. அது இன்றைக்கு எனக்கு ஞாபகம் வந்து டிஏன்னு 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று, எது நல்லதாக இருந்தால் உடனே செய். ஏன் உடனே செய்யணும்? இது பைபிள்